உருளைக்கிழங்கையும் ரவையும் வச்சு ஒரு போண்டா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 கப் தயிர், 1 கப் ரவை இது 2யும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதையும் துருவி அந்த ஊற வச்ச ரவையோடு சேர்த்துக்கிறணும். இப்போ ரவையும் தயிரும் நல்லா ஊறி கெட்டியாயிடுச்சு. இதில் வந்து நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். துருவிய கேரட்டையும் அதில் சேர்த்துக்கிடுவோம். அதோட பொடிசா நறுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பொடிசா சீச்ச இஞ்சி இதெல்லாம் சேர்ந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பிணைஞ்சுக்கிடணும். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கலந்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கையில் பிளந்து ஊற்றுக்குவோம். அதை லேசாக மாவில் அரிசி மாவு வச்சுருக்கேன். அதில் டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இறக்கிக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் இல்லாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே உள்ள வரைக்கும் வேகணும். அப்படியே பரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் வச்சுருந்தா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடும். சுற்றியில் அப்படியே பரட்டி விட்டு அப்புறம் ஒரு நிமிஷத்தில் எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ ரொம்ப முறுமுறுப்பாக டேஸ்டான ரவையும் உருளைக்கிழங்கு போட்டு போண்டா ரெடி. போண்டா எப்படி முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக வெளியில் முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.